இன்னைக்கு எல்னினோ அப்படின்னா பெரும் வறட்சி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இயற்கையில் நம்ம மாற்றம் செய்யப்பட்ட சுற்றுச்சூழல் அமைப்பில் மாற்றி அமைக்கப்பட்டதான் காரணம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இயற்கையோட இருந்ததுன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விகிதாச்சாரம் இருக்குது. இப்போது காடு இந்த அளவுக்கு இருந்தாக்கா நிலப்பகுதி இவ்வளோ இருக்கணும். அப்படிலாம் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட சுற்றுச்சூழல் பூமியோட அமைப்பு சரியாக இருக்கும். இன்றைக்கி வந்து உலக அளவில் வெப்பம் வந்து அதிகமாகிருக்கு. ஆனால் இது வந்து முன்னாடியே நம்ம நிபுணர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க, வெப்பம் அதிகமாகும் அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும் அப்படின்ற ஒரு நினப்பில் தான் இருந்தோம் நம்ம எல்லாருமே. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கடும் வெயிலை கூட நம்மளால் வந்து தாங்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி வந்து வெப்பம் அதிகமாகிருக்கு. வணக்கம். வானம் பார்த்த பூமி. இன்னைக்கு வானம் பார்த்த பூமியை வந்து அதை வச்சு தான் நம்ம முன்னோர்கள் வந்து எந்த பக்கம்லாம் நீர் கட்டமைப்பு வேணும்னு சொல்லி அமைச்சு நம்மளை வந்து வழிவகையாக ஏரி, குளம், குட்டை, ஆறு அந்த மாதிரியெல்லாம் வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வரலாறு காணாத அளவுக்கு வறட்சி ஏற்பட்டுருக்கு. இதுக்கு காரணம் வந்து மழைநீர் முறையான சேகரிப்பு இல்லாதது தான் காரணம். இதே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி, போன வருஷமே மழை குறைவு தான் இருந்தாலும், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் போன மழையில் தண்ணி வந்து அதிகமாக தான் வீணாக போச்சு. ஆனால் இதுக்கான விழிப்புணர்வு யாருக்கிட்டையுமே இல்லை. நம்ம 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த நம்ம வள்ளுவன் வந்து நீரின்றி அமையாது உலகுன்னு அன்றைக்கே வந்து ஒரு 1.25 அடியில் சொல்லிட்டார். இப்போது நீரின்றி அமையாத உலகுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டு போயிருக்கார். அப்போது எந்த அளவுக்கு அனுபவத்தை அவர் வந்து ஒரு சின்ன ஒரு 1.25 அடியில் சொல்லியிருக்காருங்கிறத இன்றைக்கி யோசனை பண்ணலாம். அதே பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஆறு பகுதியும் ஆறு இல்லா ஊருக்கு அழகு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போது ஆறு ஏன் அழகு இல்லைன்னு சொன்னாங்கன்னா, ஆறு இருந்தால் தான் அங்கே இருந்து நீரை வச்சு விவசாயம் பண்ணி மக்கள் செழிப்பாகவும் இருக்கும். நம்மளோட நாகரிகமே வந்து எங்கே தோன்றியதுன்னா, நீர் எங்கே ஓடிச்சோ, ஆறு எங்கே ஓடிச்சோ அங்கே தான் நம்மளோட வரலாறு சொல்லுது, அங்கே தான் நாகரிகம் உருவாச்சுன்னு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீரை வச்சு தான் நம்மளோட இந்த உலகமே இயங்குது. ஆனால் மக்கள் வந்து இன்னைக்கு அறிவியல் உலகில் இன்னைக்கு பக்கத்து செயற்கைக்கோளை அனுப்பி அண்டவெளியில் இருக்கிற தண்ணீருக்கு தான் தேடுறோம். ஆனால் இங்கே இருக்கிற தண்ணியை சேமிக்க மறந்துட்டோம். இதெல்லாம் வந்து ரொம்ப விழிப்புணர்வு போர்க்கால அடிப்படையில் இந்த விழிப்புணர்வு வரணும். அப்போ தான் வந்து இருக்கிற இன்னும் குறைய காலத்தில் வந்து நம்ம அடுத்த சமுதாயத்தை காப்பாற்ற முடியும். இன்னைக்கு எல்னினோ அப்படின்னா பெரும் வறட்சி. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இயற்கையில் நம்ம மாற்றம் செய்யப்பட்ட இதுதான் சொல்லியிருந்தாங்க. கடல் மட்டம் உயரம், பனிமலை உருகும் அப்படின்லாம் சொன்னாங்க. இது வந்து கற்பனை கிடையாது, இதெல்லாம் நிஜம். இப்போ இருக்கிற காலத்தில் இந்த இயற்கையை எப்படி நாம் வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு இருந்தால் மட்டுமே காப்பாற்ற முடியும். அடுத்த தலைமுறையும் இந்த மனித சமுதாயத்தில் இந்த உயிரினங்களையே வந்து காப்பாற்றுறதுக்கான வழிமுறை வந்து இயற்கையை மீண்டும் வந்து பாதுகாக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அமைப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய கேடு விளைக்கக்கூடிய செயல்களை தான் செஞ்சுருக்கோம். இது வந்து தெரியாமல் செஞ்சிட்டோம். இன்றைக்கி இதனால் தப்பு வருதுன்னு தெரிஞ்ச உடனே நாம் மாற்றி முன்னெச்சரிக்கையோடு செயல்படுறது தான் மிகவும் சிறப்பானது. இளைஞர்கள் கையில் அப்துல் கலாம் சொல்லிட்டு போனார், இன்றைய இந்தியா வந்து மிகப்பெரிய வல்லரசுன்னு சொல்லியிருக்காரு. இளைஞர்கள் தான் நம்ம நாட்டில் அதிகமாக இருக்குன்னு சொன்னார். இந்த இளைஞர்கள் முன்னெடுத்தா நாம் இயற்கையை பாதுகாக்கலாம். ஒன்றுமே இல்லை, ஒரு இளைஞர் வந்து ஒரு 10 பேருக்கு ஒரு ஒரு விழிப்புணர்வு செஞ்சாவே நாம் விரைவாக நாம் வந்து இயற்கையோடு இணைந்து மீண்டும் சிறப்பான பயணத்தை மேற்கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து.